அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 16ஆம் தேதிக்குள் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகளின் அமைப்பில் பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரன் ஜென்மராசிக்கு வருவதும் சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகுவதும் சந்திரன் உச்சம் பெறுவதும் நல்ல ஒரு கிரக மாறுதலாகவும் நன்மை தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாகவும் நிச்சயம் பார்க்கப்படுகிறது. நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் குரு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் வெற்றிருக்கிறார். சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது ஜென்மராசியில் ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராகு, கேது மற்றும் செவ்வாய் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு வெகுவளவுல மிக பெரிய அளவுல சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. புதன் நீச்சம் பெற்றிருப்பதும் சில நேரங்களில் தடைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் உள்ளன என்று பார்க்கும்போது நிச்சயமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தைரியஸ்தானமாகிய 3இல் இருப்பது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது இதில் வெற்றி கிட்டினாலும் கூட சில வில்லங்கத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க. ஏனென்றால் நல்ல வரன் கிடைக்காமல் தவறான வரனை தேர்வு செய்வதற்கான ஒரு சூழ்நிலை கூட உருவாகலாம் என்பதை குருவின் சஞ்சார அமைப்பு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. எனவே இந்த தருணத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. மற்றவர்களுடைய கடனுக்காக பொறுப்பேற்று கையெழுத்தும் போது கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய கடனுக்கு பொறுப்பேற்பதால் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு எதிர்காலத்தில் வருவதற்கான சூழ்நிலை உண்டு. எனவே அதீத கவனம் தேவை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. குடும்ப ரீதியாக சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு நடத்தினாலும் கூட பெரிய அளவில் மகிழ்ச்சி கிடைக்காத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் அவர் மிக விரைவில் சுகஸ்தானத்தில் நுழைய இருப்பதால் பல சிரமங்கள் அகலுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் உண்டு. இவற்றை உங்களது அனுபவபூர்வமாக உணர்வதற்கான யோகத்தை நிச்சயமாக பெற்று தருகிறார். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விரயஸ்தானத்தில் வீற்றிருந்த சுக்கிரன் மிகவும் வலுவாக ஜென்மராசிக்குள் நுழைகிறாருங்க. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசிக்குள் வந்திருப்பது நிச்சயமாக ஒரு விதத்தில் யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே வரவுக்கு மீறி செலவு இருந்த ஒரு சூழ்நிலையில் செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பல்வேறு வகையில ஏமாற்றத்தை மட்டும் தொடர்ந்து சந்தித்து வந்த துறை ரீதியான பணிகளில் தொடர்ந்து பல சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்து வந்த ஒரு சூழ்நிலையில் அவற்றில் நல்லதொரு மாறுதல் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அவர் ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பதால் கண் விழித்து அதீதமாக உங்களது முழு திறமையும் வெளிக்கொணரக்கூடிய வகையில் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. கடினமாக உழைத்தாலும் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக கலைத்துறையில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் சுக்கிரன் ஜென்மராசிக்குள் வந்திருப்பதால் இந்த தருணத்தில் அத்தனை பணிகளையும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் வெற்றி உள்ளிட்ட பல விஷயங்கள் மிக சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையும். நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பலவற்றில் இருந்து வெளிவருவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக சிறப்பாக அமைகிறது என்பதை கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகி 14ஆம் தேதியிலிருந்து தனஸ்தானம் குடும்பஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கிறார். இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சூரியன் ஜென்மராசியை விட்டு அகன்றிருப்பது ராசியின் அதிபதியை விட்டு விலகுவதே பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய சிரமங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் வாழ்வில் கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கிரக மாறுதலாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், தேவையில்லாத வீண் அலைச்சல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது நிச்சயமாக
நிச்சயமாக மிக சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை சூரியனின் அமைப்பானது தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது சந்திரனும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகிறார். உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் உச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடித்து வெற்றியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த தருணத்தில் புதிய தொழில் புதிய பணிகள் எதை தொடங்கினாலும் அவற்றில் வெற்றி நிறைந்தவையாகவும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலும் அமைய போகிறது என்பதை சந்திரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் ராசியின் அதிபதியான சனி ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய சில சிரமங்களில் சற்று உணர்ச்சி வசப்படாமல் வளைந்து கொடுத்து சென்றால் நிச்சயமாக மிகப்பெரிய சங்கடங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் அதற்கு ஏற்றதொரு காலகட்டமாக உத்தியோகம் சார்ந்த பணிகள் நிச்சயமாக அமையும் என்பதை ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. தொழில்துறை வியாபாரத்துறையை சனி பகவான் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அவர் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் அத்தனை பணிகளிலும் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. எதை செய்தாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் கையாள வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது. அவசரப்பட்டு எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாங்க. நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்ளும் போது பல சங்கடங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நிதி நெருக்கடிகள் அகலக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஜென்மராசியில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி உருவாக்கி கொடுக்கிறார். ஆனால் கடன் சார்ந்த தொல்லைகள்ல மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. கொடுக்கல் வாங்கலிலும் சில சிக்கல்கள் ஏற்படலாம். இதுபோன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை ராசியின் அதிபதியான சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. இதையே ராகு தனஸ்தானத்தில் அமர்ந்து தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவில் முதலீடுகளை தவிர்ப்பது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக மாறியுள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மோட்சக்காரகரான கேதுவும் அஷ்டமத்தில் இருப்பதால் அகலக்கால் வைக்க வேண்டாங்க. எதை செய்தாலும் திட்டமிட்டு அளவாக செய்வதே நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக அமையுமே தவிர அஷ்டம கேதுவின் அமைப்பால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நிதானத்துடனும் பொறுமையுடனும் அவற்றை மேற்கொள்ள வேண்டும். புதன் வக்ரகதியில் திரும்புவதற்கு முன்னதாக நீச்சம் பெற்று இந்த வேளையில் சஞ்சரிக்கிறார். புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் கல்வி சார்ந்த பணிகளில் பெரிய அளவிற்கு நிச்சயமாக சிரமமில்லை. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட அவர் இந்த தருணத்தில் விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே எதிர்பாராத அலைச்சல்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் ஏற்படலாம். மட்டுமல்லாது சில விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழ்நிலையும் உருவாகிறது. எனவே கவனம் அதீதமாக தேவை. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருப்பவர் குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரக நிலைகளின் அமைப்பும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்திலும் ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து ஜென்மராசியில் சுக்கிரன் இருப்பதும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பெண்மணிகளுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் எதையும் ஆண்தோன்றித்தனமாக செய்ய வேண்டாம். எதை செய்வதாக இருந்தாலும் கலந்து ஆலோசித்து செய்வதால் பல சிரமங்கள் தவிர்க்க முடியும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும்.